Hi friends, this is Puviyarasi kitchen. Today recipe double roll potato chips. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நான், மீடியம் சைஸ் உள்ளது. தோல் சீவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஒரே மெத்தட்ல பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டு கொடுத்தா போர் அடிக்கும். இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் சிப்ஸ் போட்டு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கிழங்கு சீவிர கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு கிழங்க மெலிசாக எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். நல்லா மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த செதுக்கின கிழங்க சேர்த்து ஊற வச்சுடுங்க. கிழங்க ஊற வைக்கும் போது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. அந்த கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச்லாம் இறங்கட்டும் தண்ணியில். 5 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. நம்ம ஊறினதுக்கப்புறம் நல்ல காட்டன் கிளாத்தில் ஒன்று ஒன்றா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் காய வைக்கணும். ஃபேனுக்கு அடியில் கூட காய வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்கும். நல்லா காயட்டும். நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அர்ஜெண்ட்டாக போட போகிறீங்கன்னா நீங்கள் இதுமாரி டிப் பண்ணலாம் காட்டன் கிளாத்தாலேயே. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டு கிழங்கோட லேயர் 2ஆக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நெருக்கி ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நெருக்கி ரோல் பண்ணணும். சைடில் டூத் ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க பின் பண்ணுறதுக்காக. இந்த எட்ஜில் தான் நம்ம இப்போ பின் பண்ண போகிறோம். இந்த எட்ஜில் தான் பின் பண்ணணும், இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துடும் எல்லாம். சேம் மெத்தடில் எல்லா கிழங்கோடைய ரோலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டூத் ஸ்டிக் இல்லைன்னா மெலிசான ஸ்டிக்கை வச்சு கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பொட்டேட்டோ லேயரை நம்ம எண்ணெயில் போடலாம். பார்த்து போடுங்க, கையில் அடிச்சுக்க போகுது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக குக் பண்ணணும். இப்போ நமக்கு பபுள் நிறையா இருக்குது. இது குக் ஆயிடுச்சுன்னா பபுள் கம்மியாயிடும். கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெய் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ லேயரில் இருக்கிற ஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும். பார்த்து ரிமூவ் பண்ணணும். நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். உடஞ்சிரும். உடையாத மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். டக்குன்னு 25 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணுற ஸ்நாக்ஸ் ஐட்டமில் இதுவும் ஒன்று. பொட்டேட்டோ டபுள் ரோல் சிப்ஸ் ரெடி. வரவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.